ஹலோ எவ்ரிவான். ஸோ டிவிக்கு பதவி ஏற்க போகிறாங்க. 10th மேல ஏற்பாங்க. ஸோ அவங்க அடுத்தது ஆட்சி அமைக்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அது ரியலி ஒர்த் இட். ஸோ என்னை பொறுத்தவரை தே ஆர் நாட் ஒர்த் இட். தே ஆர் ஜஸ்ட் அனதர் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் அண்ட் அதர் ஜஸ்ட் கன்வென்ஷனல் பார்ட்டி. ஸோ எவ்ரிதிங் will be as it is. We not gonna see some changes. And some people who really wanted change not gonna see change because they are not the change. ஏன் அவங்க சேஞ்ச் இல்லை? ஒரு புதிய அரசு அமைஞ்சிருக்கு, திராவிட கட்சிக்கு ஏற்ற ஒரு மாற்றம் வந்தது. அந்த கட்சி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன் நீ அதை நம்ப மாட்டேங்கிற? ஏன் அவங்க பண்ண மாட்டேங்க கேட்குறீங்கன்னா, லுக் அட் them, what they are, how they came. Do they have any ideology? Do they have any philosophy? Do they have any proper descriptive plan that they will bring certain change? Do they have anything that to believe that they are alternative other than their leader and their party name? Nothing. அவங்களோட பிளான், அவங்க ஐடியாலஜி கிடையாது, ஃபிலாசபி கிடையாது, ஒரு பிளான் கிடையாது. ஜஸ்ட் அவங்க லீடரோட பின்பத்தில் வந்துட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க, மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ஆட்சி அமைக்க போகிறாங்க. அந்த கவர்மெண்ட் எப்போ கவர்மெண்ட் தெரியாது. மேபி நம்ம ஊர் பாலிட்டிக்ஸ் கூட சீக்கிரம் கலந்துடும். பட் ஏன் அவங்க மாற்றம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, மெயின் ஃபிலாசபி இல்லை, ஐடியாலஜி இல்லை, ஒரு டிஸ்கிரிப்டிவ் பிளான் இல்லை. அவங்க சொல்கிறது எல்லாமே ஃப்ரீபீஸ் தரேன்னு சொல்லியிருக்கிறது தான். ஏற்கனவே கவர்மெண்ட் தந்துட்டு இருக்க ஃப்ரீபீஸ் ஸ்கீமை இன்னும் அதிகப்படுத்தி வச்சு தரேன், இன்னும் எக்ஸ்ட்ரா 6 சில்லர் தரேன், 2500 தரேன், இதை சீர் தரேன், அது தரேன், இது தரேன், தங்கம் தரேன். ஸோ இன் டோட்டல் இட்ஸ் நத்திங் பட் கொலாப்ஸ். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்தியாவை மாற்றோம்னா 3 வழி தான் இருக்குது. ஒன்று பாப்புலேஷன் குறையணும், சிவிக் சென்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் பாலிசி விஷயத்தில் சேஞ்சஸ் பண்ணணும்னு. ஸோ அது அவங்க எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. அவங்க பாப்புலேஷன் பில் கொண்டு வர போகிறது இல்லை, சிவிக் சென்ஸ் பில் பண்ணுறதுக்கு எதுவும் அவேர்னஸ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது, பாலிசி சேஞ்சஸ் லைக் ஃபினான்ஷியல் சிஸ்டமாக மாற்ற போகிறது கிடையாது, அர்பன் லோக்கல் பாடிஸுக்கு அதிக பவர் தரப்போகிறது கிடையாது, போலீஸுக்கு ஃப்ரீடம் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறது கிடையாது. They're just an alternative, another DMK, another ADMK who gonna rule people. அப்போ ஸ்டாலின் இருந்தார், நேற்று ஸ்டாலின் இருந்தார், நேற்று எடப்பாடி இருந்தார், இன்னைக்கு விஜய் வர போகிறார். அவ்வளோதான். புது நேமில் புது ஸ்கீம் வரப்போகுது. அது ஏழைக்கு உதவிகரமாகவும் இருக்க போகுது. நாட் ஃபுல் ஃப்ளெஜ்டு உதவி. ஃபுல் ஃப்ளெஜ்டு உதவினா ப்ராப்பரான ப்ரொடக்டிவிட்டி உதவினா ஒரு ஏழைகளுக்கு வீடு கட்டி தருவது, ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் அண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி ஓவரால் டெவலப்மெண்ட் காட்டுறது. ஸோ தட் புவர், மிடில் கிளாஸ் அண்ட் ரிச் ஆல் குட் ஹாவ் ஈக்குவல் கெயின் இன் இட். பட் காசு மட்டும் அள்ளி ஏழைகளுக்கு தர்றது ப்ரொடக்டிவிட்டி கெயின் கிடையாது. ஒரு ஏழை கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கானா, நீங்கள் தர 2500 வச்சு அவன் ஒன்றும் பெருசாக வாழ்ந்துட கிடையாது. ஏற்கனவே அவங்க கூலி வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஓகே, 2500 வந்து 2 நாள் சம்பளம் வந்துடுச்சு, 2 நாள் பையன் வேலை பார்க்கணும், வீட்டில் உட்காந்துருக்க போகிறான், அவ்வளோதான். சரி, அந்த 2 days ஆஃப் குவாலிட்டி லீவ் டைம் அவங்க தரண்டிங்கன்னா அது தரது போல பெட்டர் ஹெல்த் கேர், பெட்டர் எஜுகேஷன், பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செலவிடலாம். இட் இஸ் நாட் ஒர்த் இட். ஐடியாலஜி இல்லை, ஃபிலாசபி கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, திஸ் இஸ் நேஷன். மக்கள் என்ன விரும்புவாங்களோ அதுதான் பொலிட்டீஷியன்ஸ், அரசியல்வாதி தரப்போகிறார்கள். பிகாஸ் இட்ஸ் அ பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் ஆக்டிவாக இருக்கணும்னா நம்ம காம்படிட்டர் தரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த பிஸ்னஸில் கஸ்டமர் கேட்குறத கொடுத்துடணும். கஸ்டமரை தான் கேட்குறாங்க. That is the state of the people. And state of our politics is being bad. DMK has muscle power, finance power, and they will do all the kinds of தில்லாலங்கடி. ADMK அதே பண்ணுவாங்க. ஏற்கனவே டிவிக்கு பண்ணி வந்திருக்காங்க ரூட் மாஃபியா மூலியமாக. manipulations of voters through new age Instagram and internet and social media. பட் அவங்களோட எக்கனாமிக் பவர், கேபிட்டல் பவர் கிடையாது. And they don't have muscle power in the form of food party workers up to the booth level. இப்போ அதை அவங்க டெவலப் பண்ணிடுவாங்க அடுத்த 2 வருஷத்தில்.
ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே என்ன டெடி பாடிஸ் பண்ணிச்சோ அது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்ததோ, அது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான மசில் பவர் அண்ட் எக்கனாமிக் பவர் இருந்ததோ அந்த பவரை இவங்க உருவாக்கிப்பாங்க. த்ரூ ஆல் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் மீன்ஸ் இன் திஸ் டைம் ஒரு ரியல் ப்ராக்ரஸ், ரியல் க்ரோத் அது எதையும் தர மாட்டாங்க. பாப்புலர் ஸ்கீம், ஃப்ரீ பீஸ் அது தருவாங்க. நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் வேஸ்ட் ஆஃப் டைம். இஸ் நாட் அ வில் சேஞ்ச், இஸ் நாட் ஒர்த் இட்.